எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு வைட்டமின் பத்தி பார்க்க போறோம். வைட்டமின் B12 அப்படிங்கிற நம்ம நரம்புகளுக்கு மிகவும் முக்கிய தேவையான சத்து பெரும்பாலும் கிடைக்கக்கூடியது உணவுகள்ல நான் வெஜிடேரியன் சோர்சஸ், அசைவ உணவுல இருந்து. அப்போ ஒரு மிகப்பெரிய டவுட் வரும், எத்தனையோ பேர் வெறும் சைவ உணவு தான் பிறந்ததுல இருந்தே சாப்பிட்டு இருக்காங்க, அசைவ உணவுல தான் B12 இருக்கு அப்படின்னா எப்படி வெறும் சைவ உணவு சாப்பிடுபவர்கள் அவங்களுக்கு தேவையான வைட்டமின் B12 அவங்க உடம்புக்கு கேக்குது அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்கு. அது குறித்தும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மேலும் வைட்டமின் B12 சோர்சஸ், எந்தெந்த உணவுகள் பெஸ்ட், வைட்டமின் B12 எப்படி நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை இன்னைக்கான வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். குறிப்பா இந்த வைட்டமின் B12 நம்ம நரம்புகளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு இதை வெளிக்காட்டும், 4 ஸ்டேஜா இதை வெளிக்காட்டும். சாதாரணமாவே நம்ம மைண்ட் ரொம்ப சோம்பலா இருக்கு, திங்க் பண்ண முடியல, சின்ன சின்ன விஷயங்களும் மறந்து போகுது, ஞாபக மறதி, பிரெயின் ஃபாகிங் அப்படின்னு சொல்லி மாறி மயமயன் இருக்கு, நம்மளால திங்கிங் கிளியரா இல்ல அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் வெரி ரேர் தான் இது. பட் வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இருந்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த சிம்டம்ஸ் அப்படியே குறைஞ்சி அந்த சுறுசுறுப்பு வர்றது உணர முடியும் நிறைய பேஷண்ட். வைட்டமின் B12 அசைவ உணவுகள்ல தான் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நான் சொன்னேன். அதாவது வெஜிடேரியன்ஸ்க்கு எந்த வகையில வைட்டமின் B12 கிடைக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சிகள், குறிப்பா ஒரு ஜெயின் கம்யூனிட்டியில அவங்க 3500-4000 வருடங்களா இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டியில ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த முட்டை மற்ற நான் வெஜிடேரியன்ஸ் எதையுமே தொடவே மாட்டாங்க. இவங்கள நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில என்ன தெரிய வருதுன்னா, இப்ப வெஜிடேரியன் சோர்சஸ் இருக்கு, சில சைவ உணவுகள்ல வைட்டமின் B12 இருக்கு, அதோட பயோ அவைலபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொன்னாலும், நல்லா உறிஞ்சப்படக்கூடிய தன்மை நம்ம உடம்புக்குள்ள அதிகம் அப்படின்னாலும் சோர்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. எந்த வெஜிடேரியன் சோர்ஸ் ஓரளவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா காளான்கள்ல ஓரளவு வைட்டமின் B12 இருக்கு. சில வகையான ஆல்கேக்கள், சைவ உணவு கேட்டகரியில சில வகையான பாசிகள், இதுல வைட்டமின் B12 கொஞ்சம் இருக்கு. ஆனா இது நம்ம அதிகமா சாப்பிடக்கூடிய உணவு கிடையாது. பின்ன எப்படி சைவ உணவு சாப்பிடுபவர்கள் ப்ரொடெக்ட் ஆகுறாங்க? இந்த கம்யூனிட்டியில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில ஃபீசிஸ், ஸ்டூல்ஸ்ல இருந்து ஆராய்ச்சி, இதுல வைட்டமின் B12 இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வைட்டமின் B12 இருக்கு. அப்போ என்ன காரணம், எங்க இருந்து இந்த வைட்டமின் B12 வருது அப்படின்னா, இயற்கையாகவே 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு இயற்கையாக நம்ம உடம்பால வைட்டமின் B12 உற்பத்தி பண்ண முடியும். ஆனா அதுக்கு தேவை பெருங்குடல்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான பாக்டீரியா கிருமி. இந்த பாக்டீரியா கிருமியோட உதவியோட வைட்டமின் B12 தயாரிக்கப்படுது. முதல் மெக்கானிசம். இரண்டாவது ஃபெர்மெண்டட், புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் அப்படிங்கிறது. ஏன்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள்ல வைட்டமின் B12 இருக்கு. நல்ல வேலையா இத பெரும்பாலானவங்க சாப்பிடுறாங்க. அதுலயும் குறிப்பா தயிர் போன்ற ஃபெர்மெண்டட், புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் அப்படிங்கிறது, அதுலயுமே நம்மளுக்கு வைட்டமின் B12 கிடைக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வைட்டமின் B12 பெருங்குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா கிருமிகளும் இந்த B12 குறைபாடு அப்படிங்கறத நல்லாவே சமன் செய்யுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது கிரெயின்ஸ், அரிசி வகைகள் இதெல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா, இதை தானே நம்ம டெய்லி சாப்பிடுறோம். இந்த அரிசி, கோதுமை வகைகள் எது வேணாலும் எடுத்துக்கங்க. சில வகையான பூச்சிகள், நம்ம அதை அறுவடை செஞ்ச பின்னாடி சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். இந்த பூச்சிகளோட பிராக்மெண்ட்ஸ், துகள்கள் அப்படிங்கிறது அந்த அரிசியிலயோ கோதுமையிலயோ படிஞ்சிருக்கு. சோ அதை நம்ம உட்கொள்ளும் போது ஆக்சுவலா நம்மளே அறியாம ஒரு விதமான நான் வெஜிடேரியன் நம்ம உடம்புக்குள்ள போகுது. இந்த பூச்சிகளால, இந்த பூச்சி துகள்கள், இன்செக்ட் பிராக்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வைட்டமின் B12 அப்படிங்கிறது ஒரு டெய்லி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பயாவது இந்த மாதிரி இன்செக்ட் பிராக்மெண்ட் இருந்தா கூட போதும். ஏன்னா வைட்டமின் B12 அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான வைட்டமின். ஏன்னா இது ஸ்டோர் செஞ்சிடும். உடம்புக்கு தேவையான அளவு வைட்டமின் B12 எடுத்துக்கிட்டு அதற்கும் அதிகப்படியா இருக்கக்கூடிய வைட்டமினை சேமிக்க செஞ்சிடும் பின்னாடி யூஸ் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி உடம்பு வடிவமைக்கப்பட்டதுனாலதான் உங்களுக்கு சைவ உணவு சாப்பிடுபவர்களா இருந்தாலுமே நல்லாவே வைட்டமின் B12 குறைபாடு இல்லாம பாத்துக்க முடியுது. ஆனா இந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல குறைய ஆரம்பிக்குது சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு. சரிங்க, இப்போ சைவ உணவா இருந்தாலும் சரி, அசைவ உணவா இருந்தாலும் சரி, நாம அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இந்த வைட்டமின் B12 குறைபாடு அப்படிங்கிறது வர செய்யுதுங்க. இந்த வைட்டமின் B12 நம்மளுக்கு நரம்புகளோட உறுதித்தன்மைக்கு மட்டும் இல்லாம நம்ம ரத்த சிகப்பு அணுக்கள் உற்பத்திக்கும் உதவி செய்யக்கூடியது. நீரில் கரையக்கூடிய வைட்டமின் இந்த B12 மூளையின் இயல்பான செயல்பாட்டை பராமரிக்க உதவி செய்யுதுங்க. ஜெனரலாவே 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரஃபா நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 2
4 மைக்ரோகிராம் அப்படிங்கிற அளவுல கண்டிப்பா வைட்டமின் B12 தேவைப்படுது. கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப தேவையானது வைட்டமின் B12. அதிகப்படியான வைட்டமின் B12 நம்ம கல்லீரல்ல சேமிக்கப்படுது எதிர்கால பயன்பாட்டுக்காக. இதோட குறைபாடு ஏற்படும் போது சோர்வு, மூச்சு திணறல், தசைகள் மரத்து போவது, நினைவாற்றல் குறைவது, கை கால்களில் எரிச்சல் போன்ற உணர்வு, உதடுகளின் ஓரங்களில் வெடிப்பு, இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டா ஒருவேளை அது வைட்டமின் B12 அறிகுறியா இருக்கலாம். மற்ற விஷயங்கள்லயும் வரும், இதுலயும் வர வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல வரும். அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 1ல வந்து நம்ம உடம்புல ஏற்கனவே சேமிக்கப்பட்டதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். B12 குறைபாடு இருக்கும்போது சேமிப்புல தீர்ந்து போனப்படாது ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2லயுமே வந்து பெரிய அளவுல இருக்காது. நம்ம இந்த மூளை சார்ந்த விஷயங்கள் தான், நரம்பு பலவீனம், இதுதான் ஆரம்பத்தில் இருக்கும். ஞாபகம் மறதி, இந்த மாதிரி விஷயங்கள், யோசித்தல் கெப்பாசிட்டி, இதெல்லாம் கொஞ்சம் குறையிறது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது சிவியர் சிம்டம்ஸ் தெரியும். பலவீனம், சோர்வு, சீரற்ற இதய துடிப்பு, சருமம் வெளிரி போவது, நாக்கு ஒரு மாதிரி மென்மையாகிறது, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, பசியின்மை, நடப்பதில் சிரமம், பார்வையும் பாதிக்கும், மன அழுத்தம், நடத்தையில் மாற்றம், இதெல்லாம் மனநல பிரச்சனைகள் முதற்கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4க்கு போகும்போது. பொதுவா ஏன் இந்த குறைபாடு வருது? அதுவும் வயது அதிகமாக ஆக ஆக இந்த குறைபாடு வரக்கூடிய சான்ஸ் அதிகமாகுது. அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லிட்டு வயிறு சம்பந்தப்பட்ட வயிறு வீக்கம், அலர்ஜி இருக்கும்போது இதனால இந்த வைட்டமின் B12 உட்கிரகிக்கும் தன்மை உடல்ல குறையுது. இந்த வயிற்று வலிக்காக இந்த ஆன்டாசிட் வகை மாத்திரைகள் யூஸ் பண்றவங்களையுமே இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆன்டாசிட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் B12 உறிஞ்சப்படுவதை தடுக்கும். அதனாலதான் சைவமா இருந்தாலும் அசைவமா இருந்தாலும் இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்போது தேவையான வைட்டமின்கள் உடம்புக்குள்ள போகாது. பெருங்குடலை பாதிக்கக்கூடிய இன்ஃபிளமேட்டரி நோய்கள், பெருங்குடல், ஏன்னா குடல்ல தானே நல்ல பாக்டீரியா கிருமிகள் இருக்கு, அதை பாதிக்கக்கூடிய வகையில சீலியாக் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், குடல் பகுதியை பாதிக்கக்கூடிய சில வகையான நோய்கள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ப B12 குறைபாடு கட்டாயம் வரும். மேலும் சர்க்கரை நோய்க்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சில மருந்துகளும் இந்த பிரச்சனையை உருவாக்கலாம், B12 குறைபாடு. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம எடுத்துக்க வேண்டியது பால், சீஸ் போன்ற பொருட்கள்ல வைட்டமின் B12 அதிகம், அதோட பயோ அவைலபிலிட்டி அதிகம் உடம்புக்கு கிடைக்கிறது. வெஜிடேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், பழங்கள்ல கொஞ்சமா வைட்டமின் B12 இருக்கு. எந்தெந்த பழங்கள் பாத்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் வரப்போகுது, மாம்பழத்துல வைட்டமின் B12 கொஞ்சம் இருக்கு, மாதுளம்பழத்துல வந்து வைட்டமின் B12 கொஞ்சம் இருக்கு, கிவி பழம் நம்ம ஊர்ல அதிகமா, அதாவது கிடைக்கும் ஆனா ரேட் அதிகம். அவகேடோவும் அதே மாதிரிதான் கிடைக்கும் ஆனா ரேட் அதிகம். நிறைய பேருக்கு சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. இந்த பட்டர் ஃப்ரூட் சொல்லக்கூடிய அவகேடோ, இதுல வைட்டமின் B12 கொஞ்சம் இருக்கு, ஆப்பிள்ல கொஞ்சம் இருக்கு, வாழைப்பழம், கொய்யா ரொம்ப குறைவு. இதுலலாம் வந்து இருக்கக்கூடிய வைட்டமின் B12 அப்படிங்கிறது மிக 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 குறைவுங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்மளுக்கு பெரிய அளவுல உதவி செய்யாது. சில வகையான நட்ஸ் வகைகள்லயும் இருக்கு, அதுலயுமே கொஞ்சமா இருக்கு. பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, ஃபிக்ஸ், டேட்ஸ், பேரிச்சை, இதெல்லாம் கொஞ்சமா இருக்கு. பெண்களுக்குமே கருவுறுதல் தொடங்கி கருவில் இருக்கக்கூடிய குழந்தை நல்லபடியா டெவலப் ஆகிறது வரை, அதுக்கப்புறம் பெண்கள் சாதாரணமா தங்களோட அன்றாட வேலைகளை நல்லா செய்யறது வரை B12 அப்படிங்கிறது ரொம்ப எசென்சியலான தேவையான ஒரு வைட்டமின். ஆக B12 குறித்த ஒரு புரிதல் உங்களுக்கு உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு நம்புறேன். தேவையான சப்ளிமெண்ட் மாத்திரைகள் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைட்டமின் B12 பொறுத்த வரைக்கும் அது உங்களோட உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் ஒரு டாக்டர் தான் உங்களை டிசைட் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்களா வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பெனிஃபிட்டா இருக்காது. ஏன்னா எந்த அளவுக்கு அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணி கூட இதை பண்ண முடியும். எந்த விதமான சப்ளிமெண்ட்களா இருந்தாலும் ஒரு வாட்டி ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு எடுங்க. ஆக இன்னைக்கான வீடியோல ஓரளவு வைட்டமின் B12 குறித்த பல விஷயங்களை உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.